வணக்கம். இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம சில முக்கியமான அறிவிப்புகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு இது தனித்தனி விஷயமா தெரியலாம். ஆனா இந்திய வாழ்க்கையோட, உங்க வாழ்க்கையோட பல அம்சங்களை தொடுற விஷயங்கள் இது. அதாவது சின்ன தொழில்களுக்கான புது காப்பீடு, விவசாயத்துல டெக்னாலஜி, ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் பேர் மாற்றம், அப்புறம் யோகாவோட முக்கியத்துவம், பொது சுகாதாரம், உங்க சேமிப்பு திட்டங்கள்னு இப்படி நிறைய இருக்கு. இந்த தகவல்கள்லாம் பாத்தீங்கன்னா பல அரசு அறிவிப்புகள், நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல இருந்து எடுத்தது. நம்ம நோக்கம் என்னன்னா, வெறும் செய்தியா இல்லாம இதுக்கு பின்னால என்ன இருக்கு, இதோட உண்மையான முக்கியத்துவம் என்ன, இது உங்களை எப்படி பாதிக்கலான்னு ஒரு தெளிவான புரிதலை தர்றதுதான். சரி, ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாமா? இதுல சில சுவாரஸ்யமான தொடர்புகள் கூட இருக்கலாம்னு தோணுது. நிச்சயமா. நீங்க சொன்ன மாதிரி தனித்தனி செய்தியா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பொதுவான இழ ஓடுது. அதாவது நிதி சேவைகளை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போறது, அதுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது, ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இப்படி இந்த ஒவ்வொரு அறிவிப்பும் பெரிய படத்துல எங்க பொருந்துதுன்னு நம்ம பார்க்கலாம். அது உங்களுக்கு ஒரு முழு சித்திரத்தை கொடுக்கும். ரொம்ப சரி. முதல்ல நிதி மற்றும் வணிக அறிவிப்புகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அதாவது UICL, அப்புறம் இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி சிட்பி, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு புது பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு. UICL ஒரு பொதுத்துறை நிறுவனம். லைஃப் இன்சூரன்ஸ் தவிர மத்த எல்லா ஜெனரல் இன்சூரன்ஸும் பண்றாங்க. சிட்பி பத்தி நமக்கு தெரியும். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், அதாவது MSMEகளுக்கு கடன் உதவி பண்ற முக்கியமான வங்கி. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து MSME துறைக்குன்னே பிரத்யேகமா சில பொது காப்பீட்டு திட்டங்களை கொண்டு வர போறாங்க. ஆ, இது நல்ல விஷயமாச்சே. ஆமா, அதாவது சிட்பியோட கஸ்டமரா இருக்கிற MSME நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சிட்பியோட 123 கிளைகள் மூலமாவே தங்களுக்கு தேவையான ஹோம், ஹெல்த், மோட்டார், ஈவன் இன்ஜினியரிங் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்க முடியும். இது அவங்களுக்கு சுலபமா இருக்கும்ல? நிச்சயமா. சுலபங்கிறத விட இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு நடவடிக்கைன்னே சொல்லணும். நம்ம பொருளாதாரத்தோட முதுகெலும்பே MSMEகள் தான். ஆனா அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு, குறிப்பா இன்சூரன்ஸ் கவரேஜ் சரியான விலையில கிடைக்கிறதுல நிறைய தடைகள் இருக்கு. ஆமா, அது உண்மைதான். சின்ன சின்ன விபத்துகள் இல்ல நஷ்டங்கள் வந்தா கூட பல சிறு தொழில்கள் அவ்வளவுதான் முடங்கி போயிடுது. இப்போ UICL மாதிரி ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனியும் MSMEகளை நல்லா புரிஞ்ச ஒரு வங்கியும் சேர்றது அந்த இடைவெளியை நிரப்ப கண்டிப்பா உதவும். இது வெறும் ஒரு ஃபைனான்சியல் சர்வீஸ் இல்ல, ஒரு பாதுகாப்பு வலைன்னு கூட சொல்லலாம். நீங்க சொல்றது சரிதான். வெறும் பண உதவி மட்டும் இல்லாம அந்த தொழில்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு புரிதல் இதுல தெரியுது. இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்ஸ் இப்போ அதிகமா நடக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, இது ஒரு முக்கியமான ட்ரெண்ட். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தங்களுக்குள்ள மட்டும் இல்லாம மத்த துறைகளோடவும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா போஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் KYC வெரிஃபிகேஷனுக்காக நிப்பான் இந்தியாவோட இணைஞ்சாங்க. ஓ, ஆமாம். இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சேவைகளை விரிவுபடுத்துறது, குறிப்பிட்ட செக்டாரோட தேவைகளை பூர்த்தி செய்யறது, இதெல்லாம் தான் நோக்கம். இந்த UICL SDB பார்ட்னர்ஷிப்பும் அந்த வகையில முக்கியமானது. குறிப்பா MSMEகளுக்கு இருக்கிற ஸ்பெசிபிக் ரிஸ்க் எல்லாம் மனசுல வச்சு பாலிசி டிசைன் பண்ணா அது இன்னும் நல்லா இருக்கும். சரி, அடுத்ததா விவசாயத்துறைக்கு போவோம். அங்கேயும் பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, அதாவது NABARD, ஒரு அக்ரி ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்ல முதலீடு பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டார்ட் அப் பேர் 24x7 மணிவாக்ஸ் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட். NABARD இதுல ஒரு 10% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, NABARD ஒரு பூட் ஸ்ட்ராப்ட் ஸ்டார்ட் அப்ல பண்ற முதலீடு இதுவாம். ஓ, பூட் ஸ்ட்ராப்டா? ஆமா, அதாவது அந்த கம்பெனி ஆரம்பத்துல பெரிய வெளி முதலீட்டாளர்களை நம்பாம சொந்த உழைப்பு, சொந்த வருமானம் இதுல வளர்ந்திருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். NABARD மாதிரி ஒரு பெரிய அரசு சார்ந்த அமைப்பு இப்படி ஒரு சின்ன சொந்த முயற்சியில வளர்ந்த டெக்னாலஜி கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றது சில விஷயங்களை காட்டுது. ஒன்னு, கிராமப்புறங்கள்ல டிஜிட்டல் டெக்னாலஜியோட அவசியத்தையும் சாத்தியத்தையும் NABARD ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்கன்னு. ரெண்டாவது, புதுசா வர்ற திறமையான ஸ்டார்ட் அப்களோட சேர்ந்து வேலை செய்ய அவங்க தயாரா இருக்காங்களும் தெரியுது. இந்த 24x7 மணி ஒர்க்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்களோட மெயின் ப்ராடக்ட் பேரு கிசான் கிரெடிட், சுருக்கமா EKCCன்னு சொல்றாங்க. இது கூட்டுறவு வங்கிகள், PACS, RRBகள் இவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கிற ப்ராசஸ முழுசா டிஜிட்டல் ஆக்க உதவுதான். நிலப்பதிவுகள், ஆதார், EKYC, பேங்கோட கோட் பேங்கிங் சிஸ்டம்னு எல்லாத்தையும் இது ஒன்னா இணைக்குது.
இதோட உண்மையான தாக்கம் என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விவசாயிகளுக்கு, குறிப்பா சின்ன விவசாயிகளுக்கு கடன் கிடைக்கிறதுங்கிறது பல நேரம் ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. ஆமா, நிறைய பேப்பர் ஒர்க், தாமதம்னு இருக்கும். கரெக்ட். சில சமயம் வெளிப்படைத்தன்மையும் இருக்காது. இந்த இகேசிசி மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த ப்ராசஸை ரொம்ப வேகமா, சுலபமா, வெளிப்படையா மாத்த முடியும். தகுதியுள்ள ஒரு விவசாயிக்கு கரெக்டான நேரத்துல கடன் கிடைச்சா அது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அப்போ இது வெறும் டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்ல, கிராமப்புற கடன் அமைப்பையே மாத்துற ஒரு முயற்சின்னு சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாம். டெக்னாலஜிங்கிறது ஒரு கருவிதான். அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். விவசாய கடன் கொடுக்கறதுல இருக்கிற சிக்கல்களை தீர்க்க டெக்னாலஜியை பயன்படுத்துறது ஒரு நல்ல திசை தான். நபார்டே இதுல இறங்கி இருக்கிறது இந்த மாற்றத்தை இன்னும் வேகப்படுத்தும்னு நம்பலாம். ஆனா ஒரு விஷயம், என்ன? இந்த டெக்னாலஜி சரியா வேலை செய்யணும், விவசாயிகளுக்கு அது சுலபமா புரியுற மாதிரி பயன்படுத்துற மாதிரி இருக்கணும். அதை உறுதிப்படுத்தணும். அதுவும் சரிதான். சரி, அடுத்ததா நகரங்கள்ல நம்மள பல பேர் யூஸ் பண்ற ஒரு சேவைக்கு போவோம். குவிக் காமர்ஸ் ஸ்டார்ட் அப் ஜெப்டோ. மளிகை சாமான் எல்லாம் நிமிஷத்துல டெலிவரி பண்றாங்கல்ல, அவங்க தான். அவங்க தங்களோட தாய் நிறுவனத்தோட பேரை மாத்திருக்காங்க. முன்னாடி கிரானாகார்ட் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்னு இருந்துச்சு. இப்போ அது ஜெப்டோ பிரைவேட் லிமிடெட்னு அதிகாரப்பூர்வமா மாறிடுச்சு. மும்பைல இருக்கிற கம்பெனிகள் பதிவாளர், அதாவது ஆர்ஓசி, இதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இது ஏன் பண்றாங்க? பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஐபிஓ, அதாவது பங்குகளை பொதுமக்களுக்கு விற்க பிளான் பண்ணும்போது அவங்களோட பிராண்ட் பேரும் கம்பெனியோட சட்டப்பூர்வமான பேரும் ஒன்னா இருக்கிறது முதலீட்டாளர்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். ஓ, அப்படியா? ஆமா, மார்க்கெட்ல ஜெப்டோங்கிற பேர் தான் எல்லாருக்கும் தெரியும். அதனால தாய் கம்பெனியோட பேரையும் அதுக்கேத்த மாதிரி மாத்துறதுங்கிறது ஒரு பொதுவான நடைமுறை தான். ஆமா, ஞாபகம் இருக்கு. ஸ்விக்கி, ஜொமாட்டோ கூட இந்த மாதிரி பேர் மாத்துனாங்க இல்லையா ஐபிஓக்கு முன்னாடி. இது ஒரு வகையில கம்பெனியோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ரெடி ஆகுற மாதிரி ஒரு சிக்னல் போல. இதுக்கு சில லீகல் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குமே, ஷேர் ஹோல்டர்ஸ் ஒப்புதல், ஆர்ஓசி ஃபைலிங். ஆமா, கரெக்ட். இந்தியாவுல கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி இதுக்கெல்லாம் வழிமுறை இருக்கு. பேர் மாத்துறதுங்கிறது சும்மா பேருக்கு இல்ல, அது கம்பெனியோட சட்டப்பூர்வமான அடையாளத்தையே மாத்துது. ஆர்ஓசி மாதிரி ரெகுலேட்டரி அமைப்புகள் இந்த மாற்றங்கள் எல்லாம் ரூல்ஸ் படி நடக்குதான்னு பாப்பாங்க. இது கம்பெனியோட வெளிப்படைத்தன்மை, நிர்வாகம், இது சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே, அப்போ இந்த பேர் மாற்றம் ஜெப்டோவோட எதிர்கால திட்டங்களை காட்டுற மாதிரி இருக்கலாம். சரி, ஃபினான்ஸ் பிசினஸ் பகுதியிலிருந்து இப்போ கொஞ்சம் சுகாதாரம், நல்வாழ்வு சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளுக்கு போவோம். இது நம்ம எல்லாரோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் தொடர விஷயம். முதல்ல 2025 வருஷத்துக்கான சர்வதேச யோகா தினம் ஐடிஒய் பத்தின நியூஸ். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 21 கொண்டாடுறோம். இந்த வருஷத்துக்கான தீம், அதாவது கருப்பொருளை அறிவிச்சிருக்காங்க. ஒரு பூமி, ஒரு ஆரோக்கியத்திற்காக யோகா. யோகா ஃபார் ஒன் எர்த், ஒன் ஹெல்த். இது ரொம்ப ஆழமாத, நல்ல யோசிக்க வைக்கிற ஒரு கருப்பொருள். ஒரு பூமி, ஒரு ஆரோக்கியம்னா என்ன அர்த்தம்? நம்ம தனிப்பட்ட ஆரோக்கியம் மட்டும் முக்கியம் இல்ல, நம்ம வாழ்ற இந்த பூமியோட ஆரோக்கியமும் முக்கியம். ரெண்டும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சதுங்கிறத இது சொல்லுது. ஆமா, யோகாங்கிறது வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்ல, அது மனசையும் சரிப்படுத்தும், நம்ம சுற்றுப்புறத்தோட நமக்குள்ள உறவையும் சீர்படுத்துங்கிறத இந்த தீம் அழகா சொல்லுது. கரெக்ட். தனிநபர் நலம், சமூக நலம், சுற்றுச்சூழல் நலம், இது மூணையும் இணைக்கிற ஒரு பார்வை இதுல தெரியுது. நம்ம பிரதமர் மோடி அவரோட மன் கி பாத் நிகழ்ச்சியில இதை அறிவிச்சாரு. சர்வதேச யோகா தினம் 2014 UN அங்கீகரிச்சதுங்கிறதையும் நாம ஞாபகப்படுத்திக்கணும். இந்த மாதிரி குளோபல் டேஸ்க்கு ஒரு பொதுவான தீம் இருக்கிறது ஒரு மெசேஜை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க ரொம்ப பவர்ஃபுல்லான வழி. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், மன அழுத்தம் இதெல்லாம் அதிகமாயிட்டு வரப்போ யோகா மாதிரி நம்ம பாரம்பரிய பயிற்சிகளோட முக்கியத்துவமும் ஆரோக்கியத்தை பத்தின இந்த முழுமையான பார்வையும் ரொம்ப ரொம்ப பொருத்தமானது. இது வெறும் ஒரு நாள் செலிப்ரேஷன் இல்லாம ஒரு வாழ்க்கை முறையா மாறணும்னு இது சொல்லுது. ஆரோக்கியம் பத்தி பேசும்போது பொது சுகாதாரம் சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான முயற்சிக்கு போலாம். தட்டம்மை, அதாவது மீசில்ஸ், அப்புறம் ரூபெல்லா, இது ரெண்டையும் ஒழிக்கிறத பத்தினது. மத்திய சுகாதார அமைச்சர் ஜே.பி. நட்டா 2025-26க்கான தேசிய பூஜ்ய தட்டம்மை ரூபெல்லா ஒழிப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இலக்கு என்னன்னா 2026க்குள்ள இந்த 2 நோய்களையும் இந்தியாவிலிருந்து கம்ப்ளீட்டா ஒழிக்கணும். இது ஒரு பெரிய இலக்கு.
ரொம்ப பெரிய ஆனா கண்டிப்பா அடைய வேண்டிய இலக்கு. போலியோவை ஒழிச்சது நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தட்டம்மை, ரூபெல்லா ரெண்டுமே தடுப்பூசி மூலமா தடுக்கக்கூடிய நோய்கள். இதை ஒழிக்கிறது நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கும் எதிர்கால சந்ததியோட நலனுக்கும் மிக மிக அவசியம். இதுக்காக பல மொழிகள்ல விழிப்புணர்வு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கூட வெளியிட்டிருக்காங்க. இப்போ நிலைமை என்னன்னா, எம்ஆர் தடுப்பூசியோட முதல் டோஸ் கவரேஜ் சுமார் 94%, ரெண்டாவது டோஸ் 92% இருக்குதாம். சில 100 மாவட்டங்கள்ல கொஞ்சம் காலமா இந்த நோய்களே பதிவாகலங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த முயற்சிக்காக இந்தியாவுக்கு மீசல்ஸ் அண்ட் ருபெல்லா சாம்பியன் அவார்ட் 2024ன்னு ஒரு சர்வதேச அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. இந்த அங்கீகாரம் எல்லாம் ஊக்கம்தான். ஆனா அந்த 92-94% கவரேஜ் பத்தாது. ஒளிப்புன்ற இலக்கு அடையணும்னா நம்ம 95%க்கு மேல கிட்டத்தட்ட 100% கவரேஜ் நோக்கி போகணும். ஓ, அப்படியா? ஆமா, அதுவும் எல்லா இடங்கள்லயும், குறிப்பா ரொம்ப தூரத்துல இருக்கிற போக முடியாத இடங்கள்லயும் இது உறுதி செய்யணும். அப்பதான் முழுமையா ஒழிக்க முடியும். இந்த புது கேம்பெயினோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன? எல்லா மாவட்டங்கள்லயும் 95% மேல தடுப்பூசி கவரேஜ் கொண்டு வர்றது, எங்கேயாச்சும் நோய் பரவினா உடனே ஆக்ஷன் எடுக்கிறது, ஐடிஎஸ்பின்னு சொல்ற நோய் கண்காணிப்பு திட்டம் மூலமா தீவிரமா கண்காணிக்கிறது, அப்புறம் முக்கியமா தடுப்பூசி போட்டுக்கிறதுல சில பேருக்கு இருக்கிற தயக்கத்தை போக்குறதுக்கு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. இதெல்லாம் தான் முக்கியமா பண்றாங்க. இந்த கடைசி பாயிண்ட், தடுப்பூசி தயக்கம், அதாவது வேக்சின் ஹெசிடன்சி, இது இன்னைக்கு உலக அளவுல ஒரு பெரிய சவால். தப்பான தகவல்கள், பயம் இதெல்லாம் காரணமா இருக்கலாம். இதை சரி பண்ணணும்னா சும்மா நம்பர்ஸ் சொல்றது பத்தாது. அப்ப என்ன செய்யணும்? சமூகத் தலைவர்கள், சுகாதார பணியாளர்கள் மூலமா நம்பகமான தகவல்கள் மக்கள் கிட்ட போகணும். அவங்களோட சந்தேகங்களுக்கு பொறுமையா பதில் சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கண்காணிப்பும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறதும் நோய் திரும்ப வராம பார்த்துக்க உதவும். இதுல மாநில அரசுகளோட பங்கும் ரொம்ப முக்கியம். ஆஹா, இது ஒரு கூட்டு முயற்சிங்கிறீங்க. சரி, நம்ம இன்னைக்கு அலசலோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இது நேரடியா உங்க பணத்தோட சம்பந்தப்பட்டது. தனிநபர் நிதி, சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதங்கள் பத்தின அறிவிப்பு. ஏப்ரல் 1, 2025ல ஆரம்பிக்கிற அடுத்த காலாண்டுக்கு, அதாவது ஏப்ரல் ஜூன் 2025க்கு வட்டி விகிதங்கள்ல எந்த மாற்றமும் இல்லைன்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து 5வது தடவையா வட்டி விகிதங்கள் மாறாம இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இதுவே தான் தொடருது. இது நிறைய சின்ன முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். வட்டி விகிதங்கள் மாறாம இருக்கிறது ஒரு வகையில ஸ்டெபிலிட்டியை கொடுக்குதுதான். ஆனா ஏன் மாறலைங்கிறதையும் கொஞ்சம் யோசிக்கணும். சில முக்கியமான திட்டங்களோட வட்டி விகிதங்களை ஞாபகப்படுத்துற நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் NSC 7.7%, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF 7.1%, சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங் ஸ்கீம் SCSS 8.2%, பெண் குழந்தைங்களுக்கான சுகன்யா சம்ருதி திட்டம் அதுவும் 8.2%. இந்த மாதிரி பல திட்டங்களோட வட்டி விகிதங்கள் அப்படியே இருக்கு. இந்த வட்டி விகிதந்தர அரசாங்கம் ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுவாங்க. பொதுவா கவர்மெண்ட் பாண்ட்ஸோட மார்க்கெட் வட்டி விகிதங்கள், நாட்டுல பணவீக்கம் எப்படி இருக்கு, ரிசர்வ் பேங்கோட ரெப்போ ரேட் இதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. போன ஒரு வருஷமா இது மாறாம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். என்ன மாதிரி காரணங்கள்? ஒருவேளை பணவீக்கம் கண்ட்ரோல்ல இருக்குன்னு அரசாங்கம் நினைக்கலாம். இல்லனா அரசாங்கம் கடன் வாங்குறதுக்கான செலவை கட்டுக்குள்ள வச்சுக்க நினைக்கலாம். இதெல்லாம் காரணமா இருக்கலாம். அப்போ இது சேமிப்பாளர்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான கணிக்கக்கூடிய வருமானம் கிடைக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம். குறிப்பா பேங்க் டெபாசிட்டோட ஒப்பிடும்போது சில சிறு சேமிப்பு திட்டங்கள் இன்னமும் நல்ல வட்டியை கொடுக்குது. உதாரணத்துக்கு SCSS, சுகன்யா சம்ருதி எல்லாம். ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா பணவீக்கம் ரொம்ப அதிகமா இருந்தா இந்த வட்டி வருமானம் உங்க பணத்தோட மதிப்பை பாதுகாக்க போதுமானதா இல்லாம கூட போகலாம். அதாவது ரியல் ரிட்டர்ன் கம்மியா இருக்கலாம். இது ஒரு பேலன்சிங் ஆக்ட் தான். அரசாங்கம் சேமிப்பாளர்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கணும், அதே சமயம் தன்னோட நிதி சுமையையும் பார்த்துக்கணுங்கிற அந்த நடுவுல ஒரு வழியை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. புரிஞ்சுது. ஆக உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங்ல இந்த நிலையான வட்டி விகிதங்களை நீங்க கணக்குல எடுத்துக்கணும். சரி, இன்னைக்கு நாம பலவிதமான விஷயங்களை பத்தி பேசணும். MSME-க்களான இன்சூரன்ஸ் சப்போர்ட், விவசாயத்துல டெக்னாலஜி எப்படி வருது, கம்பெனி உலகத்துல நடக்கிற மாற்றங்கள், ஆரோக்கியத்தை பத்தின நம்ம பார்வை எப்படி பெருசாகிட்டு இருக்கு, தட்டம்மை, ரூபெல்லா மாதிரி நோய்களை ஒழிக்கிற தீவிர முயற்சிகள், கடைசியா நம்ம சேமிப்பை பாதிக்கிற வட்டி விகிதங்கள்னு எல்லாத்தையும் அலசணும். பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பார்த்தோம்.
ஆரோக்கியம்ங்கிறது தனிநபர் விஷயம் மட்டும் இல்ல, அது பூமி, சமூகம் இதோடெல்லாம் சம்பந்தப்பட்டதுங்கிற புரிதல் எப்படி வளருதுன்னும் பார்த்தோம். அதே மாதிரி சிறு தொழில்கள், விவசாயம் மாதிரி அடிப்பகை துறைகளுக்கு பாலிசி மேக்கர்ஸ் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு தெரியுது. ஆமா. இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களை ஒரு தனிநபரா எப்படி பாதிக்குது? டெக்னாலஜி, ஹெல்த், ஃபைனான்ஸ் இதிலெல்லாம் வர்ற இந்த முன்னேற்றங்கள் உங்க எதிர்காலத்தையும் நம்ம சமூகத்தோட எதிர்காலத்தையும் எப்படி உருவாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம கலந்துரையாடலை முடிச்சுக்கலாம். அடுத்த முறை சந்திக்கலாம்.